ஏழுலயே ஒரு 2-3 கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி தூக்கி ஒண்ணா போடலாம். ஒண்ணாவே எல்லாரும் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஓகே ஒன்று தான் போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. மஞ்சள்ல தான் போடணும். மஞ்சள்ல நான் என்ன வேணாலும் போட்டேன். சரியா? நீங்க மஞ்சள்ல போடணும். அப்படின்னா என்ன என்கிட்ட மஞ்சள் இருந்தா போடலாம், இல்லாட்டி மஞ்சள் போடணும். மஞ்சள். இப்போ என்கிட்ட மஞ்சள் இருந்தால் நான் மஞ்சள் தான் போடணும். அப்படியா? பிளாக் அப்படின்னா மஞ்சள் இருந்தா மஞ்சள் இல்ல உங்களுக்கு வராது. இப்போ வந்து என் சான்ஸ்ல நான் மட்டும் தான். நான் மஞ்சள் நான் 7. இப்போ இவர் வந்து ஒண்ணு மஞ்சள் போடணும், நான் 7 போடணும். அப்படி இல்ல அப்படின்னா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுக்கணும் இல்லையா? இல்ல போடுறேன். இல்ல அப்படின்னா எதுவுமே இல்ல, ரெண்டுமே ஆப்ஷன்ல இல்லன்னு வைங்களே, இதுல இருந்து ஒண்ணு எடுக்கணும். அதுதான் கேம். சரியா? எடுத்தா நமக்கு கேம் முடியாது, லேட் ஆகும். நாங்க புது கேம் விளையாட போறோம். அருமையா இருக்கும் இந்த கேம். அருமையா இருக்கு கேம். பலகாரத்தோட இந்த மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிச்சோம். யார் நான் காட்டுறேன், நீங்க வந்து சொல்லிட்டாங்க. ஆமா திருப்பி வைக்கிறேன். அவ்வளவுதான். நம்ம விளையாண்டுனே இருக்கோம். விளையாண்டுன்னு இருக்கப்ப யாராவது ஒரு ஆள் கையில 2 இருக்குன்னு வச்சுக்கோம். நம்ம கேஷுவலா விளையாண்டுட்டே இருக்கிற ஃப்ளோல 2 இருக்குன்னா அந்த 2ல 1 போடும்போது ஊனோ அப்படின்னு சொல்லி போடணும். ஊனோ ஏன் அந்த கேம் முடிய போகுது. ஊனோ சரியா? ஊனோ சொல்லல அப்படின்னா வேற யாராச்சும் உங்களுக்கு முன்னுக்கு சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்க போடுறப்ப ஊனோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டாதான் இது செல்லும். இப்ப நீங்க போட்டு நீங்க ஊனோ சொல்லாம யோசிச்சு ஊனோ சொல்லாம இருந்தீங்கன்னா போடும்போதே சொல்லணும். சொல்லாம இருந்து நீங்க போட்டதுக்கு அப்புறம் வேற யாராச்சும் ஊனோ அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லிட்டாங்கன்னா நீங்க 2 எடுக்கணும். போடும்போது நம்ம சொல்லிடணும், இல்லாட்டி நம்ம 2 எடுத்துக்கணும். இல்லாட்டி இருக்குது இன்னொரு ஆள் சொல்லணும். இன்னொரு ஆள் சொன்னா பாத்துக்கிட்டே இருப்போம் தானே. இப்ப நான்லாம் மத்தவங்க யாரும் பாத்துக்கிட்டே இருக்கப்போ 2 கார்டு இருக்கப்போ பாத்துக்கிட்டே நான் சொல்லல அப்படின்னா டக்குனு வேற யாரும் சொல்லிட்டீங்கன்னு வைங்களே, ஊனோன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் 2 எடுக்கணும். போடும்போது உடனே சொல்லிடணும். போடும்போதே சொல்லிடணும். அவசரம்லாம் இல்ல, பாத்துக்கிட்டே இருக்கதே இல்லை. நீங்க யாருமே போட்டு எடுத்து போட்டானா போட்டு இருக்கே போட்டு ஊனோ. சரியா? அடுத்த ட்விஸ்ட். ஓகே, அது இன்னொரு இருக்கு. அதுல இன்னொரு ட்விஸ்ட். கடைசி கார்டு இருக்குல்ல, இது வந்து ஊனோ எட் ஹோம். ஐயோ பெருசா இருக்கு. சேர்த்து சொல்லணுமா? ஊனோ ஐயோ பெருசா இருக்கு. அதானே ஊனோ எட் ஹோம். ஓகே அதெல்லாம் பிரச்சனை. நோவே ஹோம் கமிங். படம் வந்துச்சுங்க, அந்த பெஸ்ட் படம். சரி ஓகேவா? நான் நல்லா இருந்துச்சு அந்த படம். இப்ப இதுல இது 2வது ட்விஸ்ட். 1வது கேம் நார்மல், அடுத்து இந்த ஊனோ உண்மைட்டு. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அடுத்துதான் பெரிய விஷயம். இந்த பவர் கார்டு இதுக்கு தான் இருக்கும். இதுக்கு நாம சப்போர்ட் பண்ணி நம்ம கையில வரும்போது இந்த பவர் கார்டு உங்க கைக்கு வந்துடும். சரியா? பவர் கார்டுல இருக்க விஷயம் என்னன்னா, நல்லா பாத்துக்கங்க, எல்லா கலர்லயுமே இருக்கும் பவர் கார்ட்ஸ். சரியா? உதாரணத்துக்கு இப்ப இந்த 7 நீல கலர் தானே இருக்கு. இப்ப நான் தான் அடுத்த ஆட்டம் என் ஆட்டம். இது வந்து ப்ரோ சான்ஸ் கட். நான் தான் ஆடிட்டு இருக்கேன். சரியா? நான் ஆடிட்டு இருக்கப்ப இவங்க 7 போட்டாங்க நீளம். என்கிட்ட இப்ப அது எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோ, இருக்கோ இல்லையோ ஏன் விஷ். இந்த நீல கலர்லயே என்கிட்ட ஒரு சான்ஸ் கட் இருந்து போட்டா உங்களுக்கு சான்ஸ் இல்ல, அவர் ஆடுவாரு. இவருக்கு பதிலா இவருக்கு அடுத்து நான் ஆடுவேன். இவரு விளையாடுறது இல்ல, 2 ரவுண்ட் தான் வரணும். இவரை வெட்டுறது. இவரு கையில ஏதாவது சான்ஸ் கட் ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன், அது என்ன கலர்னாலும் பரவாயில்ல, அந்த சான்ஸ் கட்டை போட்டாருன்னா நான் விளையாடல, போடலாம். சான்ஸ் கட் இருந்தா போடலாம். இது அடுத்து விளையாடுறத வெட்டுற மாதிரி. அதானே? ஓகே சரியா? அதான் இந்த 2K கேமா. ஓகே அப்ப அந்த அது ஓகேவா? இப்போ இது சான்ஸ் கட். ஓகே புரிஞ்சுச்சு. இதுல +2 இருக்குல்ல, +2 என்னன்னு சொன்னா படிக்காத இந்த 7 வந்து நீலத்துல போட்டுக்கோமா, நீல கலர்லயே நமக்கு ஒரு +2 இருந்துச்சு வைங்களேன். இந்த +2 அடிச்சோம்னா நீங்க கண்டிப்பா அங்க இருந்து 2 கார்டு எடுத்தே ஆகணும். இங்க எடுத்தே ஆகணும். உங்களுக்கு அடுத்து உள்ளவரே நீங்க போட்டீங்கன்னா இவர் 2 கார்டு எடுக்கணும். யார் போட்டாலும் அடுத்து இவர் போட்டா நான் எடுக்கணும், நான் போட்டா ஓகே. நானே தான் சரி அடுத்து நான் லீஸா சொல்றேன். இந்த +2
போட்டதுக்கு அடுத்து இருக்காருல்ல இவர் வந்து இன்னொரு +2 இவர்கிட்ட +2 இருந்துச்சுன்னா இவரும் போடலாம். அவர் போட்டா அப்பயே இப்ப எத்தனை கார்டு வந்திருக்கு? 4 4 சேர்த்து நான் எடுக்கணும். இவரு 2 எடுக்க தேவையில்ல. உங்க டீம் +2 இருந்துச்சு நீங்களே நானும் போடலாம். நீங்களும் +2 போடலாம். போட்டா இது 6 கார்டு எடுக்கணும். இதுகிட்ட +2 இல்ல +4 இருக்குங்களே போட்டுச்சு நீங்களே நான் 10 எடுக்கணும். 10 இது பிளஸ் அவ்வளவு இருக்கும்ல இதுல இது +4 +2லாம் போட்டா வந்து கார்டு எடுக்கணும். ஓகே. அப்ப இது கார்டு எடுக்கணும். கார்டு எடுக்கணும் அடுக்கணும். நான் எடுக்கணும் 8 கார்டு. அப்ப +4 இருந்தாலும் ஒரு ரவுண்ட் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் போ முடிஞ்சா அது காலேஜ் போகணும். சரியா? ஓகே. இன்னொரு மேட்டர் என்னன்னா நமக்கு இந்த +2 கையில இருக்குன்னு வச்சுக்கோமே. இங்க ஒரு +2 நீங்க போட்டீங்க. நீசா போட்டுருச்சு. என்கிட்ட +2 இருக்கு. நான் கண்டிப்பா அதை போடணும்னு கட்டாயம்னா இல்ல. விருப்பப்பட்டா போடலாம். இதுல விருப்பம்னா தான் அந்த போடுறது. ஓகே. விருப்பம் இல்லாட்டி வச்சிருக்க வேண்டியதா மத்த வின் பண்ணிடுவோம். விளையாடுறேன் போனா. சரியா? ஓகே அது +2. ஓகே. ஒன்னு சான்ஸ் கட் +2 +4. அது கலர் கோலி இது சொல்லி கலர் கோலியா? ரிவர்சல் இருக்குல்ல. ரிவர்சல் ரொம்ப லேசு. விளையாண்டுட்டு இருக்க கலர்லயே ஒரு கார்டு இருந்துச்சுன்னா இது போட்டு விட்டா நீ திரும்ப விளையாடணும். இப்படி போயிடும். ரிவர்ஸ்ல சுத்தி வந்துரும். மத்த பக்கம் சுத்தி இப்படி போறது இப்படி வரும். ஓகே. திரும்ப நீ அதையே போட்டனா திரும்ப நான் விளையாடுறேன். ஓகே. திரும்ப பழைய ரூட்டுக்கு வரணும்னா நீ ஒரு ரிவர்ஸ் போடணும். ரிவர்ஸ்னா இந்த ரிவர்ஸே போடணும்னு கட்டாயம் இல்ல. எந்த கலர்ல வேணா போடலாம். அதுக்கு இங்க நம்பர் இருக்கும்போது இந்த கலர் தான் போடணும். திரும்ப உனக்கு தேவைன்னா இந்த கலரை போடலாம். போட்டா ஒரே இப்ப ப்ளூல இருந்தா ப்ளூ ரிவர்ஸ் தான் போடணும். ஆனா ரிவர்ஸ்க்கு பதிலா இன்னொரு ரிவர்ஸ் போடணும். ரிவர்ஸ்க்கு பதிலா இன்னொரு ரிவர்ஸ் போடணும். ஓகே. சரியா? இப்ப இது வந்து இப்ப ப்ளூவா? ப்ளூ தானே போட்டுச்சு. கிரீன் வந்து வந்திருக்கு. திரும்ப சாரி ப்ளூ நான் போட்டேன். கிரீன் வந்து அது போட்டுச்சு. இப்ப நான் திரும்ப விளையாட வேண்டியது இல்லைன்னா கிரீன்ல. என்கிட்ட கிரீன் இல்லைன்னா நான் எடுக்கணும். இது வேற எதுவுமே விளையாடாது. கிரீன் இல்லைன்னா வேற நம்பர்லாம் இல்லையே. ஓகே. இது வந்து ப்ரோ கலர் கார்டு. அதான் என்ன சொல்லுங்க. நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். விளையாண்டுட்டு இருப்ப நீங்க ஒரு நம்பர் போட்டீங்க. அந்த டைம் கால் பண்ணுவோம். நீங்க போட்ட நம்பர்ல என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோமே. இல்ல இருக்குங்கிறது மேட்டர்ல நான் இதை தூக்கி கேஷுவலா போட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளூ தானே போயிட்டு இருக்கு. ரெட் அப்படின்னா அடுத்து நீங்க ரெட்ல விளையாடணும். நீ போடும்போது சொல்லிடுவீங்க என்ன கலர்னு சொல்லிட்டு போடணும். போடும்போது ரெட் சிம்மஞ்சல் செம்மஞ்சள் இல்ல இதுல கலர் மாத்திரம் இஷ்டத்துக்கு மாத்த கூடாது. அதான் கருப்பு. இதுல கருப்பு இருக்கு. ஐயோ நீங்க இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற 4 கலர்ல சொல்லட்டும். இப்ப வெள்ளைன்னு சொன்னா என்ன கலர் போடுவேன்? அந்த சைடுல கணக்கான கோட்ல இருக்கும். நாளே நான் போடணும்னா இல்ல ப்ரோ கிரீன் போடணும். இல்ல கிரீன் போடணும் இல்லாட்டி 4 போடணும். நாங்க விளையாண்ட கேம்ல ஒரு மோசமான ஒரு விஷயம் வின் பண்ணவே வெளியே வெளியே போயிடணும். தோத்தவன்லாம் விளையாண்டுட்டு இருக்கான். தோத்தவன் விளையாடுற ஒரே கேம் இந்த கேம் தான். வின் பண்றவன் என்ன செய்வான்? வெளில முடிச்சிட்டு கம்ஃபர்ட்டபிளா உட்கார்ந்திருப்பான். ஜாலியா பாத்துக்கிட்டா இது ஜாலியாவா இருக்கு. அவசரப்பட்டு வின் பண்ணி தொலைஞ்சிட்டேன். தோத்தாலே பரவாயில்லங்கிற மனநிலைக்கு வந்துட்டோம். நீதான் சோகம் என்னன்னா நான் வின் பண்ணிட்டேன். இவ்வளவுதான். எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்ல. சோகம் என்னன்னா அவட்ட நிறைய கார்டு இருக்குன்னா தேடி இருக்காரு. இந்த கேம்லயே அதிக கார்டு எடுத்தவர் ராஜேஷ் ப்ரோ தான். இப்ப கேம் விளையாட ஸ்டார்ட் ஆயாச்சு. ஐயோ 2 எடுக்கணும். ப்ளஸ் ஓகே உங்களுக்கு இல்லையா கலர் இல்லையா? இத எடுத்துட்டு அதிகபட்ச ஓட்டுகளை வாங்கிய ராஜேஷ் ப்ரோக்கு கார்டு கூட இருக்குடா. சரியா தான் இருக்கு. 8 கார்டு எண்ணி தான் வச்சிருக்கேன். நான் போடணுமா? கொன்றுவேன். அது புடிஞ்சிருச்சு. இதை எது குளிக்க வைக்கணும்? இப்ப நான் கடைசியா இந்த கேம்ல இருந்தது நானே. தோத்ததுதான். ஆனா உண்மையா நீ வின் பண்ணதானே? நீ சொல்றா பாப்போம் இந்த கேம்ல உனக்கு வின் பண்ண ஃபீல் இருக்கா இல்லையா?
சொல்லு. இல்ல உண்மையா பார்த்தா எனக்கு அந்த ஃபீல் இருக்கு. நான் கடைசி வைக்கலான்டே. இத்தனைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணேன். இதுக்கு ஆனா வின் பண்ண ஒரு ஃபீலே இல்ல. வேடிக்கை நான் பார்க்கறோம். இவ்வளவு பேரையும் வச்சு கேம் ஆடின மாதிரி ஆயிடுச்சு. நான் ஜாலியா கடைசியா பார்த்தா இதெல்லாம் அதுலயும் உங்களுக்கு ஒரு சீன் தெரியாது. பிளஸ் போனும் ஒன்று இருக்கு. அது அவ்வளோ நேரம் வச்சிருந்துட்டு ரிவர்ஸா போட்டு பிளஸ் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன ஆனா கடைசியா என்ன அர்த்தம்? அதான் கேம் அதான் கேம் வச்சு செஞ்சிருக்காரு. அது கடைசியில என்னதான் செஞ்சார் வச்சு? சரி உனக்கு கேம்ல சொன்னேன்டா, கேம்ல சொன்னேன். நான் வின் பண்ண அடுத்த கேம் நான் வின் பண்ண விரும்பல. ஒரு கேம்ல மட்டும் நான் சொல்றேன், இந்த கேம் நான் வின் பண்ண விரும்பல, கடைசி வரைக்கும் தோக்க விரும்புறேன். அப்படிப்பட்ட கேம் தான் இது. என்ன கேம்? ஊனோ. எல்லாம் விளையாடுங்க, எல்லாம் தோக்க விரும்புவீங்க. வெல்கம் டு வினோஷன் விளாக்ஸ். ஐயோ சாரிங்க. நான் இன்னைக்கு அப்பா ஆயிட்டேன். இவன் பெரியவன். நீங்க இன்னைக்கு அப்பா ஆயிட்டீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டியர் சன். நீங்க சாதிச்சிட்டீங்க. நான் டிராமால அப்பா ஆயிட்டேன். ஆண் குழந்தையா பொன் குழந்தையா? அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்தான். அது ஐ மீன் எப்படி சொல்றது, அப்பா ஆனதுக்கு இது எப்படி தெரியுமா? இது ஏன் குழந்தை தான், ஆனா நான் அப்பா இல்ல. அதாவது என்ன மேட்டர்னா இவரு அப்பாவாயிட்டாரு. இவரே ஆனா காரணக்கர்த்தா இவர்தான். நான் தான் மகன். அம்மா ஆயிட்டாங்க. அதுக்கும் நான் தான் காரணம். ஒரே தம்பி எல்லாரும் தப்பா பேசுவாங்க. தாயே தாலி எல்லாம் கட்டிருக்காங்க அப்படி சொல்ல வந்தேன். தாலி எல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனா நான் தான் கட்டினேன். தாலி கட்டினது இவர்தான். தாலி அதுக்கு பொட்டு வச்சு விட்டது இவர்தான். ஜால்ரா இவங்க வந்துதான் மிச்ச மேக்கப்லாம் இவங்க தான் நம்ம ஜால்ரா. புதுமுகம் இல்ல வினோசன் விளாக்ஸ்க்கு. ஆமா, ஆதி காலத்துக்கு வினோசன் விளாக்ஸோட தாய் கிழவி அதான். ஆரம்பிச்சதே நாங்க தான். அதனால தான் வீணா போச்சு. அசிங்கப்பட்டா நான் தோக்கறேன். சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. மிச்சத்தை நாங்க பிறகு சொல்றோம். மிச்சத்தை நாங்க டிராமால சொல்றோம். இப்ப நாங்க வந்து முதல் இடத்துல டிராமா முடிச்சுட்டு ஒரு பெக் இழுத்துட்டு வந்திருக்கிறோம். அடுத்த இடத்துக்கு போறோம். ஆமா, அடுத்த இடம் எங்க அப்படின்னா கிளவெட்டேன் அப்படிங்கிற ஒரு ஊரை தாண்டி. என்னமோ தெரியாது, ஒரு ஊரை தாண்டி அடுத்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அங்க நாங்க போயிட்டு வினோஷனுக்கு பாடையை கட்டி அங்க தூக்கிட்டு அடுத்த கட்டமாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா அடுத்த இடத்துக்கு போறோம். அடுத்த இடத்துக்கு இல்ல 16வது நாள் காரியம் செய்வோம். இதுலயே போனது பின்னாடி தான் கட்டி வச்சிருக்கோம். ஆமா, பணத்தை வண்டியில தான் வச்சிருக்கோம். பின்னாடி இருக்கு, கீழே போட்டு. அந்த பணம் வந்து நாங்க அங்க இருந்து எடுக்கிறதுக்காக அந்த என்ன பேசணும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. செல்ஃபி எடுக்க முன்னாடி இதை பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க. எங்கே தூக்கிட்டு போகிறோன்னா ஆத்தடிக்கு தூக்கிட்டு போகிறோம். எங்க அருமையாக இருக்குது. இவங்க யார் அப்படின்னு சொன்னால் பணத்தை ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர். முண்டாசுப்பட்டியில் வருவாங்க. ஓகே, இப்போ இப்போ ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க தான் வந்து பணத்தூட்டு 2வது மக. அது வந்து பணத்தூட்டு எங்க பணத்தூட்டு பொண்டாட்டி ஒப்பாரி வைக்கிறதுக்கு இதுதான் பணம். ஆமாம், ஆச்சு சரி.